இவங்க கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்துறதா இல்ல தமிழை காப்பாத்துறதா அப்படிங்கிறதே மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் போல. ஏன்னா 5932.23 கோடியாமா. இதுக்கு முன்னாடி 40,040,12 அப்படின்னு சொன்னா அந்த மரிய வில்சன் அவர்களுக்கு டஃப் கொடுப்பாரு போல. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் லீடு இல்லையா, வெற்றி தலைவர் அப்படி இல்லையா, அதனால அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இதை இப்போ கேட்டோம் அப்படின்னா கடைசியில் ஒரு மத கலர்த்தை உண்டு பண்ணுவாங்க. அதனால இது ஒரு பக்கம் ஒரு போராட்டமா இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கத்துல விடுதலை யாருக்கிட்ட இருந்து விடுதலை வாங்குறது, இவங்க கிட்ட இருந்து விடுதலை வாங்குறதா, இல்லைனா இவங்க பண்ற ஊழல்ல இருந்து விடுதலை வாங்குறதா, இல்லைனா இங்க நடக்கக்கூடிய சமூக பிரச்சனையில இருந்து விடுதலை வாங்குறதா அப்படிங்கிறது என்ன ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். இதுல வேற இந்த விடுதலையை நான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு டயலாக் பேச்சு வேற. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா கடைசியில் நீதிமன்றம் தான் நேர்லேயே வந்து நறுக்கு நறுக்குன்னு நச்சு நச்சுன்னு கொட்டு வைக்கணும். அப்படி கொட்டியிருக்காங்க என்ன அப்படிங்கிறது தான் விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ்பிளிக்ஸ் டிகோட். நான் இசை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த ஒரு நாளாவது நம்ம வந்து சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து நடக்காது போல. ஏன்னா நல்ல சோடியா கலர் கலரா ட்ரெஸ் போட்டு வந்து நம்ம முன்னாடியே முதல் வரிசையில உட்கார்ந்துருந்து தூண்டி விடுவாங்க. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாண்புமிகு நடிகை அவர்கள் முதல் வரிசையில் இருந்துட்டாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான விழா நடக்குது, ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது, முக்கியமாக ஏதாவது பேச போகிறாங்க, நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல எல்லா லைம் லைட்டையுமே வந்து நான் கேப்சர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நடிகை எதுக்காக அங்கே வந்து இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் முதலமைச்சரை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கிறாங்களே, இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாதுன்னு கடைசி வரைக்கும் ஒரு விமன் ஷேமிங்கை, ஸ்லட் ஷேமிங்கை மட்டும்தான் இந்த சொசைட்டி வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த குறிப்பிட்ட மாண்புமிகு நடிகை அவர்களுக்கு முதல் வரிசையில் அவங்க பெற்றோர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான அனுமதியை யாரு கொடுத்தாங்க? இப்போ வந்து அவங்க வந்து தேசிய கொடி வர்ணத்திலேயே ஆடை வந்து போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த வரிசையிலே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான ப்ரீ பிளானிங் எல்லாமே எப்படி நடந்தது? அது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாமல் நடந்த ஒரு விஷயமா, தெரியாமையே இன்வைட் பண்ணாமையே முதல் வரிசையில் அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதாவது நூல் ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முதலமைச்சர் அனுமதி கொடுக்காம எப்படி அந்த நடிகையால் வர முடியும்? முதல் வரிசையில் இருக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்காம எப்படி அவங்களால அந்த வரிசையில் இருக்க முடியும்? வித் அவங்களோட அம்மாவுக்கும் சேர்த்து எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை இங்கே யாரும் முன்வைக்க மாட்டாங்க. முதலமைச்சர் அவர் ரொம்ப நல்லவர், இந்த அம்மா தான் வந்துட்டு வாலண்டியராக வந்து எல்லா விஷயங்களையுமே திசை திருப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் தான் இங்கே போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பக்காவாக ப்ரீ பிளான் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர், அது யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு வந்து பார்த்து கூட படிக்க தெரியாது. பேப்பரை கொடுத்து இதில் இருக்கிறத வாசிங்க சார் அப்படின்னு சொன்னாலும் அதில் இருக்கிறதையும் தப்பா ஒருத்தர் என்னன்னா சட்டமன்றத்துக்குள்ளே போய் தமிழையே கொண்டு வச்சுட்டு கேட்டோம் அப்படின்னா உங்கள் தமிழை விட, அதாவது 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நம்ம தாய்மொழி தமிழை விடையும் கிபி 1ஆம் நூற்றாண்டில் வந்த அந்த ஒரு குறிப்பிட்ட மதம் வந்து பெரியது. அந்த மதம் எங்களுக்கு வந்து தமிழை விட நல்ல மொழி கற்றுக் கொடுத்துருக்கு, அன்பு மொழி, அமைதி மொழி, ஆமை மொழி, அடிமை மொழின்னு டிஆர் மாதிரி அடுக்கு மொழியில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதை பற்றி நம்ம கேட்டோம் அப்படின்னா இப்போ அவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு நிதி அமைச்சர் நிதி கணக்கு சொல்கிறாரு. சொல்லும்போது அந்த எண்களை வந்து எந்த அளவுக்கு தெளிவாக குறிப்பிடணும், இப்போ கோடியில் இருக்கிறத லட்சம் குறிப்பிட்டோன்னா அது எந்த அளவுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் 40,040,12 கோடி அப்படின்னு சொன்னார். அவருக்கே டஃப் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டில் இருக்கக்கூடிய சீட்டு ஒட்டுமொத்தமே ஜோக்கராக தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிற மாதிரி 5,932 கோடியை 5,932.23 கோடின்னு படிக்கிறாரு. இப்போ பார்த்து படிக்கிறது கூட உங்களுக்கு நல்லா படிக்க தெரில, ஆனால் பக்காவாக ப்ரீ பிளான் மட்டும் பண்ண தெரியும். ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு அந்த ஷேமிங் எல்லாத்தையுமே கொண்டு போய் விமன் மேலே போடுறதுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா தெரியும். ஆனால் இந்த விஷயங்களோ இல்லைனா சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியோ இல்லைனா இந்த சொசைட்டியை, தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிறத பற்றியோ சுத்தமாக தெரியாது. கேட்டால் நாங்கள் வந்து புதுசு, நாங்கள் வந்து ரொம்ப இலசு அப்படின்னு சொல்லி டைலாக் மட்டும் பேச தெரியும். அதுலேயும் ஆரம்பத்திலேருந்தே இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள்லேருந்தே ரிப்பீட்டடாக ஒரு டைலாக்கு, ஊழலை ஒழிக்க வந்த கட்சி, ஊழல்ல இருந்து விடுதலை வாங்கி கொடுத்த கட்சி. சுதந்திர தினம் அப்படிங்கிறது ஊழல்ல இருந்து விடுதலை வாங்கி கொடுக்கறதும்
ஒரு சுதந்திரம் தான். இதை தான் நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு இதிலேருந்து கொஞ்சமாவது விடுதலை கொடுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிற அந்த உருட்டுகள்லேருந்து எங்களுக்கு ஒரு நாளாவது சுதந்திர தினம் அன்னைக்காச்சும் எங்களுக்கு விடுதலை கொடுப்பீங்களா அப்படின்னு தான் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து கரெக்டாக அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரிப்பீட்டட் ஸ்கிரிப்ட் வந்து வந்துடுச்சு. ஊழலை ஒழிப்பதும் ஒரு விடுதலை தான். இன்றைக்கி சுதந்திர தின விழாவில் 0 டாலரன்ஸ், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு கூச்சமே இல்லாமல் சொல்கிறாங்க. இல்லை இப்படி சொல்கிறாரு அப்படின்னா ஒரு விதத்தில் நம்ம அவளை வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்கின காருக்கு வரி கட்டாமல் நடித்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வந்து அவங்களுக்கு வருமானத்தை மறைச்சி வச்சு இவ்வளோ பெரிய ஊழல்களை பண்ணிட்டு கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் ஊழலுக்கே பேர் போன 2 ஸ்குவாஸ், அதாவது 2 விஜயபாஸ்கர் அவர்களையுமே உள்ளே கூட்டு வந்து கட்சியில் வச்சுட்டு ஊழலுக்கே பேர் போன தமிழகத்தில் ஊழலுக்காக சிறைக்கு சென்ற ஒரே ஒரு முதலமைச்சர் அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். அவங்களோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குன்னு சட்டமன்றத்துக்குள்ளேயே வெக்கமே இல்லாமல் பேசிட்டு, அதில் இன்னொரு அர்த்தத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு, அம்மா ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இவங்களே வந்து வாலண்டரியாக வாண்டடாக ஆமாம் நாங்கள் குதிரை பேரம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்போது இவ்வளோ பெரிய ஊழல்கள் எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சுட்டு, இதையும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நேற்றைக்கு ஒரு பெண்ணு தூத்துக்குடியில் அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களை தொடர்பு படுத்தி, ஒன்று உங்களுக்கு பதவி வேணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் பணம் தரணும், இல்லைன்னா வந்து இன்னொரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கேட்டாங்க அப்படின்னு ஒரு பெண்ணாக என்னால் சொல்ல முடியாத அந்த வார்த்தைகள் எல்லாமே, அந்த வழிகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடி வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. இது வந்து முதல் தடவை கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்துலேயும் இதே மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. இதையும் தாண்டி வழக்கறிஞர்களை நியமனம் பண்ணுறதுலையும் ஊழல் நடந்திருக்கு. அதை சொன்னாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணவங்கள தான் கட்சியை விட்டு நீக்குவாங்களோ தவிர யார் ஊழல் செஞ்சாங்களோ அவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்க மாட்டாங்க. இப்படி தாவேக்கு ஆட்சி அமைந்ததுலேருந்து இந்த 3 மாதத்தில் ஊழல் 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 மட்டும்னு ஊழல் கட்சியை தான் நம்ம அந்த வார்த்தையை மட்டும்தான் திரும்ப திரும்ப டெய்லி ஏதாவது ஒரு செய்தி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட நாக்கு கூசாமல் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்குறோம் அப்படி பேசுகிறாருன்னா அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இவ்வளோ நடந்து நீதிமன்றமே வந்து காரி துப்புனதுக்கு அப்புறமா இப்படி பேசுகிறாரு அப்படின்னா அதுவுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நீதிமன்றம் என்ன காரி துப்புச்சு அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சியில் அங்கே இருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவர் அந்த பேரூராட்சிக்கு ஒதுக்கக்கூடிய நிதிகள் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுடுறாரு. அவர் மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் சேர்த்து அதை வந்து அபேஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தகவல்கள் எல்லாமே ஆர்டிஐ மூலமாகவே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னு ஒரு வழக்கறிஞர் மதுரை ஹைகோர்ட் கிளையில் வந்து ஒரு வழக்கு தொடுக்குறாங்க. இந்த வழக்கு வந்து யார் விசாரிக்கணும்? நிதியை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை தான் போய் விசாரிக்கணும். அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பியாக இருக்கக்கூடிய ராஜாராம் அவர்கள் அங்கே வந்து எந்த ஒரு விசாரணையுமே அவங்க வந்து மேற்கொள்ளலை, அங்கே விசாரணை எதுவும் நடக்கலைன்னு மறுபடியும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்குறாங்க. அந்த வழக்கு தொடுக்கும்போது நீதிபதி புகழேந்தி அவர்கள் இந்த வழக்கை வந்து விசாரணை செய்கிறாங்க. அந்த விசாரணை செய்யும்போது தாவேக்காவை இது வரைக்கும் யாருமே அப்படி கழுவி ஊற்றிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான வார்த்தைகளை ரொம்ப டீசெண்டாக நீதிபதியில் அதனால டீசெண்டாக அவங்க வந்து முன் வச்சுருந்தாங்க. என்னென்னா ஊழலை ஒழிக்கிறதுக்காக நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு இன்றைக்கி கூட பெருமையாக பேசிக்கிட்டாங்க. அந்த அதாவது சொல்லுவாங்கள்ல மேய்க்கிறது எருமை எதுக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்சில் தான் யாரை ஏமாத்துறதுக்காக நீங்கள் இப்படி ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற செய்தியை நீங்கள் பரப்புறீங்க. இதெல்லாம் சொன்னால் நடந்துருமா? ஏன்னா நீதிமன்றம் சொல்லியே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி வந்து அங்கே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் அப்படியே புகார் வந்து அந்த புகாரை எடுத்து நீங்கள் விசாரணை செஞ்சு அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்து கிழிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிற ஒரு பொய்யான உருட்டை நீங்கள் உருட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீதிபதி புகழேந்தி அவர்களே நீதிமன்றத்தில் வச்சு காட்டமான கேள்விகளை காரி துப்பி கேட்டு அனுப்பியிருக்காரு. இவ்வளோ விஷயம் நடந்தும் இன்றைக்கி மறுபடியும் வந்து கூச்சமே இல்லாமல் நான் ஊழலை ஒழிச்சிட்டேன், அதுக்காக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டேன் அப்படின்னு. சரி, ஊழலை ஒழிக்கிறதுக்காக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆக போகுது. இந்த 2 வாரத்தில் எத்தனை கம்ப்ளைண்ட் வந்தது, எத்தனை கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் பண்ணப்பட்டுச்சு, எத்தனை பேர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு, அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதில் எத்தனை தாவேகா நிர்வாகிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு செய்தி வெளிவந்தது அப்படின்னு கேட்டோம்னா செய்தி வெளிவராது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடிலாம் ஆர்டிஐயில் போட்டு கேட்டோம் அப்படின்னா அந்த விவரங்கள் எல்லாமே வெளிவரும். இந்த வழக்கு கூட ஆர்டிஐயில் கேட்டு போடப்பட்ட வழக்கு தான். ஆனால் இப்போ ஆர்டிஐயில் நம்ம போட்டோம் அப்படின்னா
ஆர்டிஐக்கே எங்களுக்கு தகவல் தெரியல, இன்னும் எங்களுக்கே அப்லோட் பண்ணலை, இந்த செய்திகள்லாம் எங்களுக்கு தெரிய வந்து அதனமா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறதுன்னு ஆர்டிஐலே சொல்லுவாங்க, இதுக்கு தகவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லட்சணத்தில் தான் எந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட்டுமே இல்லாத ஒரு நான் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டாக இந்த கவர்மெண்ட் வந்து செயல்பட்டு இருக்கு. இப்போ இதிலிருந்து எங்களுக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்? இன்னைக்கு வந்து சுதந்திர தினம், சுதந்திர தினத்துக்கு இதெல்லாம் விடுதலை கிடைச்சாலும் விடுதலை தான், சுதந்திரம் தான் பேசக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுல இருந்து விடுதலை கிடைக்கிறதுக்காக எப்போ நடவடிக்கை எடுக்க போறாரு? அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போகக்கூடிய இந்த விவகாரத்துல இருந்து எப்போ தமிழகத்துக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது. கோயம்புத்தூர்ல ஹிந்துஸ்தான் கல்லூரியில அமுதன் அப்படிங்கிற மாணவன் அங்க போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத காவல்துறை கிட்ட சொன்னது விஷயம், காவல்துறை கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது குறிப்பிட வேண்டியது. ஏன்னா அவங்க கிட்ட மட்டுமே சொன்ன விஷயம் அங்க பயன்படுத்தின அந்த மாணவர்கள் அந்த கும்பலுக்கு தெரிஞ்சு அந்த கும்பல் வந்து கோஷ்டியாக்கி இந்த மாணவனை அடித்தே கொலை பண்ணியிருக்காங்க கல்லூரி வளாகத்துக்குள்ள வச்சு. அப்போ இந்த விஷயத்துல அவங்க பெற்றோர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு செய்தியுமே முழுசா வெளிவராம சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. அப்போ காவல்துறைக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எப்படி அந்த கோஷ்டிக்கு போச்சு, அது போனதுனால தான் இந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிற விவகாரம் தெரிய வருது. அவங்களுக்குள்ள அரசு சொல்கிற மாதிரி கோஷ்டி மோதலுமே ஒன்று நடந்திருக்குன்னு வச்சு அந்த சண்டையில் அந்த உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, நேற்றைக்கு சென்னை திருவொற்றியூரில் கல்லூரி மாணவன் ஒருத்தன் அவன் அந்த கேஸ்லையுமே போதைப்பொருள் பயன்படுத்தப்பட்டதை கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு காரணத்துக்காக அதே கோஷ்டி மோதலில் இந்த பையனுமே வந்து கொல்லப்பட்டிருக்கான். அப்போது சமூகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னொரு பக்கத்தில் பார்த்தோன்னா கோயம்புத்தூரில் அந்த மாணவனை வந்து அடித்து கொல்லப்பட்ட அதே நாளில் தான் இந்த பக்கம் வந்து போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியும் நடந்துட்டு இருக்கு. அங்கே மாணவர்களுக்கு வந்து அவார்டுமே வழங்கப்படுது. இந்த அவார்டு இங்கே கொடுக்குறதுங்க அங்கே வந்து அந்த பையனுக்கு அறிவாளால் அவார்டு கிடச்சி அடித்தே கொல்லப்பட்டிருக்கான். இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது மாணவர்களுக்கு, அதாவது இளைஞர் வாக்குகளையும் மாணவர்கள் வாக்குகளையும் குழந்தைகளோட இன்ஃப்ளூயன்ஸை வைத்து மட்டுமே வந்த இந்த ஆட்சியில் அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதில் இருந்தெல்லாம் எப்போ வந்து தமிழகத்துக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியுமே வருது. இதுக்கெல்லாம் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா? இதுக்காவது வாய் திறந்து பேசுவாங்களா? இதுக்கு ஏதாவது ப்ரீ பிளான்டு பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த திட்டங்களையே மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அந்த திட்டங்களை யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இந்த தலை அந்த உடலோடு சேரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே முழுசாக மறைச்சி வெட்டி ஒட்டி அதை கொண்டு வந்தது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணவர் தான் அதை கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குறத ரொம்ப கச்சிதமாக செய்வாங்க. இன்னைக்கு பேசும்போது கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அம்மா உணவகம் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச முதலமைச்சர் விஜய் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிற அந்த ஸ்டாலின் அப்படிங்கிற பெயரையும் உச்சரிக்க மறுக்கிறாரு. அப்போ ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படின்னு இருந்ததை முதலமைச்சர் அப்படின்னாலே அது வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இவருக்கு யாராவது சொல்லி கொடுங்க, நீங்க தான் சார் இப்போ முதலமைச்சர் அப்படின்னு, அந்த பயத்துல அது வந்து காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு மாற்றிருந்தாங்க. சரி, மாற்றினாங்க, அது யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையாவது மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா ஒரு திட்டத்தை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த திட்டம் வந்து யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஏன்னா இதுக்கு முதல் ஆட்சியில் அவங்க அதுக்கான விளம்பரங்கள் எல்லாத்தையுமே பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் நான் அதை அப்படியே மூடி மறைச்சிட்டேன். அதாவது முழு பூசணிக்காவை எடுத்து சோத்தில் மறைக்கிறதுன்னு ஊர்லலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன தான் சோத்தில் மறைச்சாலும் அந்த பூசணிக்காய் வெளியே தெரிஞ்சிரும், மறைக்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இவங்க வந்து பக்காவாக பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வரிசையில் இழுத்து வைக்கிறதையும் பக்காவாக ப்ரீ பிளான் பண்ணுவாங்க. இதை தாண்டி அவங்க என்ன தான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும். இணைந்திருங்கள்.